Hello everyone. Today we are going to learn about a JCrypTool demonstration. So இதில் என்ன demonstration பார்க்க போகிறோம் அப்படின்னா asymmetric cryptographyல ஒரு algorithm எடுத்து demonstration பார்க்க போகிறோம். So previous videoவில் symmetric encryption algorithmத்தில் ஒரு demonstration பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது asymmetric cryptographic algorithm. நம்ம நிறைய asymmetric cryptography algorithm படிச்சிருக்கோம். பட் JCrypTool அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு algorithm provide பண்றாங்க. ஒன்னு வந்து Algorithm, another one is RSA. இதல நம்ம RSA தான் எடுத்து பண்ண போறோம். So யாராவது உங்களுக்கு வைவால வந்து well known example for asymmetric cryptography ன்னு கேட்டா நீங்க இந்த இதல ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு சொல்லலாம். RSA இல்ல Algorithm ன்னு சொல்லலாம். ஓகே, வாங்க நம்ம demonstration பார்ப்போம். So as usual tabல algorithm tabல asymmetricல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ரைட் ஹேண்ட் சைடுல உள்ள டிஃபால்ட்ல போய்ட்டு asymmetricல நம்மளுடைய இத சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த இடத்துல இருந்து choose பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதான் நம்மளுடைய இன்புட்டு. நம்ம ஏற்கனவே தெரியும் JCrypToolல இன்புட் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக கொடுப்போம், உங்களுக்கு இன்னொரு ஃபைலாக அவுட்புட் வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஃபால்ட்டாக இருந்த எல்லா வேல்யூஸும் டெலீட் பண்ணிவிட்டு நான் ஹலோ அப்படின்னு ஒரு இன்புட் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். இங்கே இந்த ஹலோங்கிற இன்புட்டை என்க்ரிப்ட் பண்ணி வில் கெட் அ சைஃபர் டெக்ஸ்ட். அகெயின் சைஃபர் டெக்ஸ்ட்டை டீக்ரிப்ட் பண்ணி வில் கெட் அகெயின் ஹலோ. Okay, since it is a asymmetric cryptographic algorithm, it differs from a symmetric algorithm with the help of a key. Key தான் வந்து symmetric algorithm இல்ல asymmetric algorithm அப்படிங்கிற differentiation காட்டுது. ஸோ சிமெட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரே ஒரு கீ தான் யூஸ் பண்ணுவோம். அந்த கீக்கு பேர் சிமெட்ரிக் கீன்னு சொல்லலாம், இல்லை சீக்ரெட் கீன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ சென்டருக்கும் ரிசீவருக்கும் அந்த கீ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் கால்டு சிமெட்ரிக் கிரிப்டோகிராஃபி. ஸோ சிமெட்ரிக் கிரிப்டோகிராஃபி எக்ஸாம்பிள் AES நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த demonstrationல we are going to study about asymmetric cryptography. Here we are going to use a pair of keys. ஓகே, ஸோ பேர் ஆஃப் கீஸ்னா ரெண்டு கீஸ் இருக்க போது, ஒரு கீக்கு வந்து பப்ளிக் கீன்னு பேர், அனதர் கீக்கு வந்து ப்ரைவேட் கீ பேர்னு பேர். ரெண்டுத்துக்குமே ஒரு மீனிங் இருக்குது. பப்ளிக் கீனா இட் கேன் பி ப்ராட்காஸ்டஸ் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கு வேணால் அந்த கீயை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். பட் ப்ரைவேட் கீ அப்படிங்கிறது யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. ஓகே, அது யார் உருவாக்குனாங்களோ, ஹூ கிரியேட்ஸ் தட் கீ இஸ் த ரெஸ்பான்சிபிள் பர்சன், அவருக்கு மட்டும்தான் வந்து அந்த கீ தெரியும். இன்ஃபேக்ட் சிமெட்ரிக் கீக்குமே ப்ரைவேட் கீக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. சிமெட்ரிக் கீயை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டு பேருக்கு தெரியும், சென்டருக்கு தெரியும், ரிசீவருக்கு தெரியும். பட் ப்ரைவேட் கீயை பொறுத்த வரைக்கும் யார் அதை கிரியேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ எந்த கீயை வேணாலும் நீங்கள் வச்சு என்கிரிப்ஷன் பண்ணலாம், டீக்ரிப்ஷன் பண்ணலாம். ஒன்றுத்துக்குமே ஒரு மீனிங் இருக்குது நம்மள்ட்ட இங்கே. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் டு அச்சீவ் ஆத்தென்டிகேஷன் மட்டும்தான் நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்கன்னா ப்ரைவேட் கீயை வச்சு என்கிரிப்ஷன் பண்ணணும், த கரஸ்பாண்டிங் பப்ளிக் கீயை வச்சு டீக்ரிப்ஷன் பண்ணணும். கான்ஃபிடென்ஷியாலிட்டி, தட் இஸ் சீக்ரஸி, மெசேஜ் சீக்ரஸி if you want to achieve na you have to encrypt with the public key and decrypt with the corresponding private key. ஸோ இதுதான் வந்து தியரி பார்ட் ஆஃப் asymmetric cryptography. அவங்க நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் இன்புட் நான் கொடுத்துட்டேன். இந்த இன்புட்டை தான் ஃபைலாக அது எடுத்துக்க போகுது. ஸோ அல்காரிதமில் போயிட்டு சிமெட்ரிக் RSA. ஸோ ஹியர் ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்கிரிப்ஷன் ஆப்ரேஷன், அனதர் ஒன் இஸ் டீக்ரிப்ஷன் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட்டு வந்து கீ பேர் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி இருக்கிற கீ இருந்து ஏசிமெட்ரிக் கீயாக இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து புது கீ பேர் செலக்ட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெண்டு கீ பேர் இருக்குது. ஸோ அலைஸ் அண்ட் ஒயிட் ஹேட்டுன்னு இருக்குது. ஸோ அலைஸ் அண்ட் ஒயிட் ஹேட்டே நான் எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைனா நம்ம என்ன பண்ணணும், கிரியேட் ஏ கீ பேரில் போயிட்டு ஒரு நேம் கொடுக்கணும், அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ரெடி இருக்கிற கீ பேர் 1024 பிட் இதில் கீ சைஸு, அதை எடுத்துக்கிட்டு ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்டா என்கிரிப்ஷன் பண்ணி வில் கெட் த அவுட்புட். ஸோ நமக்கு அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ இந்த அவுட்புட்டை வச்சுக்கிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா செகண்ட் ஆப்ரேஷன் டீக்ரிப்ஷன் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் வில் கோ டு asymmetric RSA. திஸ் டைம் யூ ஹேவ் டு சூஸ் டீக்ரிப்ட். ஸோ நம்ம என்ன கீ யூஸ் பண்ணணுமோ அதே கீ தான் இங்கே சூஸ் பண்ணணும். நம்ம முன்னாடி அலைஸ் அண்ட் ஒயிட் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா அதோடைய பாஸ்வேர்ட் நம்ம கேட்கும். ஸோ அதனுடைய பாஸ்வேர்டு வந்து நம்ம இதில் கொடுத்துட்டோம் அப்படின்னா வில் கெட் அவுட்புட். ஸோ நம்ம ஹலோன்னு இங்கே அவுட்புட் வந்துருச்சு பாருங்கள். ஸோ ஹலோன்னு இன்புட் கொடுத்தோம், நமக்கு ஒரு சைஃபர் டெக்ஸ்ட் டீக்ரிப்ட் ஆகி வந்துச்சு. அந்த சைஃபர் டெக்ஸ்ட்டு டீக்ரிப்ஷனுக்கு கொடுத்தோம், இது டீக்ரிப்ட் ஆகி நமக்கு நம்மளுடைய அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இட் இஸ் an example of encryption and decryption of asymmetric cryptography algorithm. Okay, using JCrypTool. இந்த demonstration உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். Thank you.